பலரது எதிர்பார்ப்புகளும் தற்பொழுது இந்த வட்டி வீதம் என்பது இன்னும் ஒரு 0.25 வீதங்களால் நாளை மறுதினம் குறைக்கப்படலாம் என்கின்ற கேசியம் இருக்கின்ற பொழுதும் கனேடியர்களில் 2 வீதமானவர்கள் இந்த வட்டி வீத குறைப்பு என்பது உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் என்பதை எதிர்பார்த்துத்தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போதைய கருத்து கணிப்புகளின் முடிவாக இருக்கின்றன. மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த வீட்டுச் சந்தை என்பது நிச்சயமாக மேலிருந்து செல்லக்கூடிய சாத்தியக்கூறு ஒன்றை எதிர்பார்த்துத்தான் இருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வான்கூவர் தான் வீட்டுச் சந்தையின் உயர்ந்த பெறுமதியுடையதாக இருக்கின்றது. அது கூட 2 அல்லது 3 வருடங்களில் அந்த நிலைக்கு டொரண்டோ வந்துவிடும் என்கின்ற ஒரு கணிப்பு கூட தற்பொழுது வெளிவந்து கொண்டது. மார்க்கெட் எனப்படுகின்ற விலை குறைந்த நிலையில் வீடுகளை கொள்வனவு செய்யக்கூடிய நிலையிலிருந்து செல்லர்ஸ் மார்க்கெட்டாக மாறக்கூடிய நிலை நிச்சயமாக ஏற்படும். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், வருகின்ற புதன்கிழமை கனடாவில் வட்டி வீதத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதை பற்றி பேச போன்றோம். அவைகள் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. கனடாவில் வருகின்ற புதன்கிழமை வட்டி வீதம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது தற்போதைய இந்த பொருளாதார நிலையில் எவ்வாறு சாத்தியமாகும் என்று நினைக்கின்றீர்கள்? எவ்வாறு சாத்தியப்பட போன்றது என்று நினைக்கின்றீர்கள்? ஆமாம், நிச்சயமாக அந்த கடந்த முறை மேற்கொள்ளப்பட்ட வட்டி வீத குறைப்பின் அடுத்தபடியாக இன்னொரு வட்டி வீத குறைப்பு என்பது எதிர்பார்க்கப்பட்டது. அதற்காக அதாவது இந்த பணவீக்கம் தொடர்பான நிலைப்பாடுகளில் கனடா எதிர்பார்த்திருந்த கனடிய புள்ளி விவர திணைக்களத்தின் தகவல்களை எதிர்பார்த்திருந்தது. அது 3% கீழாக இருக்குமாக இருந்தால் அவ்வாறான ஒரு நிலை ஏற்படலாம் என்கின்ற கருத்தியல் இருந்திருந்தது. எனவே அது தொடர்பான அதாவது தகவல்கள் வெளிவந்த நிலையில் பலரது எதிர்பார்ப்புகளும் தற்பொழுது இந்த வட்டி வீதம் என்பது இன்னும் ஒரு 0.25 வீதங்களால் நாளை மறுதினம் குறைக்கப்படலாம் என்கின்ற கேசியம் இருக்கின்ற பொழுதும் கனடிய மத்திய வங்கி என்பது இது குறித்த ஒரு ஆழ மீளாய்வை நாளை மேற்கொண்டு அதன் பிறகு தனது முடிவுகளை அறிவிக்கும். இருந்த பொழுதிலும் கனேடியர்களில் 2 வீதமானவர்கள் இந்த வட்டி வீத குறைப்பு என்பது உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் என்பதை எதிர்பார்த்துத்தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போதைய கருத்து கணிப்புகளின் முடிவாக இருக்கின்றது. இவ்வாறான நிலை ஏற்படாவிட்டால் சில வேளைகளில் பொருளாதார தடங்கல்கள் அல்லது முடங்கல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை அது ஏற்படுத்திவிடும் என்கின்ற ஒரு கருத்தியல் குறிப்பாக அதாவது அடைமான கடன்களை மீள புதுப்பிப்போரும் அல்லது அடைமான கடன்களை இன்னும் மீள புதுப்பிக்காமல் இருப்பவர்கள் அந்த மோட்கேஜ் எனப்படுகின்ற வீட்டு அடைமான கடன்களை ஒரு முடிவுகளை எட்டாத இடத்து அது பாரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுவதால் இந்த விவகாரத்தில் கனேடிய மத்திய வங்கியானது நிச்சயமாக ஒரு ஆழமான சிந்தனையோடு செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கான உந்துதலை கனடாவின் பெரிய 5 வங்கிகளும் அதற்கு அளித்துள்ளன. அவர்களுடைய நிலைப்பாடுகளின் பிரகாரம் தற்பொழுது அதாவது வேலை வாய்ப்பின்மையின் வீதாசாரம் மற்றும் பொருளாதார பணவீக்கத்தின் வீதாசாரம் போன்றவை எல்லாம் சாதகமான ஒரு தன்மையுடையவையாக அல்லது நிச்சயமாக இந்த மத்திய வங்கியானது ஒரு வரி குறைப்பை அதாவது வட்டி வீத குறைப்பை செய்ய வேண்டிய தேவையை ஏற்படுத்துகின்ற விதமாக அமைந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த வருடத்திற்காக இவ்வாறாக சுமாராக குறைந்த 3 தடவைகள் தன்னும் 0.25 வீதங்கள் என்கின்ற குறைப்பு ஏற்படுகின்ற பொழுது அது நிச்சயமாக இந்த சந்தை விவகாரங்களில் மாறுதல்களை ஏற்படுத்தும்.
தற்பொழுது முதலாவது குறைக்கப்பட்ட இந்த வரி வீதம் என்பது 0.25% குறைக்கப்பட்ட பொழுதும் அது இந்த வீட்டு விற்பனைகளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை. அதற்கான காரணம் இந்த அடைமான கடன்களை பெறுவதில் உள்ள தடங்கல்கள் அல்லது அவற்றிற்கான உயர் கடப்பாடுகள், அதாவது இந்த பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் தரவுகள் மற்றும் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் போன்றவற்றில் உள்ள முடங்கல்கள் போன்றவை. ஆனால் இந்த வட்டி வீத குறைப்பு என்பன தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற பொழுது அவைகள் கூட தளர்வு நிலைகள் கடைபிடிக்கப்படுவது ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்றால், அல்லது இந்த சந்தைகளை சந்திக்க முடியாமல் வீடு வாங்குவோர்கள் அவதிப்படக்கூடிய ஒரு நிலை, அல்லது அந்த இவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வளர்ச்சி நிலை என்பது அடைய முடியாத கட்டத்தை அடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே அது குறித்த ஒரு சாதகமான நிலை தான் ஏற்படும். இது இது வீட்டு சந்தையில் எவ்வாறான மாற்றத்தை கொண்டு வரும் என்று நினைக்கின்றீர்கள்? வீட்டு சந்தையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எவ்வாறு சொன்னால், இந்த வாங்குவோர் அல்லது அந்த விற்பனை சந்தை என்பது இப்பொழுது அதாவது இந்த பையர்ஸ் மார்க்கெட் எனப்படுகின்ற விலை குறைந்த நிலையில் வீடுகளை கொள்வனவு செய்யக்கூடிய நிலையிலிருந்து செல்லர்ஸ் மார்க்கெட்டாக மாறக்கூடிய நிலை நிச்சயமாக ஏற்படும். அதற்கான அந்த பண வரவுகள், பண கொடுப்பனவுகள் போன்றவற்றில் வங்கிகள் கூட சில கடைப்பாடுகளில் தளர்வுகளை மேற்கொள்ள வேண்டிய, அல்லது அவர்கள் அதாவது இப்பொழுது எவ்வாறு கூறலாம் என்றால், நேரடியாக ஒரு வங்கிக்கு செல்கின்ற பொழுது இடம்பெறுகின்ற தடங்கல்கள் ஒரு முகவர்களினூடாக செல்கின்ற பொழுது சில வேளைகளில் தளர்த்தப்பட்டவையாக அல்லது மாறுபட்டவையாக இருக்கும். அவ்வாறான நிலப்பாடுகளில் எல்லாம் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த வீட்டு சந்தை என்பது நிச்சயமாக மேலிருந்து செல்லக்கூடிய சாத்தியக்கூறு ஒன்றை எதிர்பார்த்துத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த முதல் வட்டி வீதத்தில் அது சாத்தியப்படாததற்கான காரணம் சில வேளைகளில் இருக்கின்ற சந்தேகங்களும் இருக்கலாம். என்றால் தொடர்ச்சியாக வட்டி வீதம் என்பது குறைக்கப்படுமா அல்லது என்ன நடக்கும் என்கின்ற நிலைமை ஒன்று இருந்திருக்கலாம். அத்தோடு இந்த மாநகரங்கள் சார்ந்த பகுதிகளில் தொடர்மாடி குடியிருப்புகள் என்பன தற்பொழுது பாரிய வீழ்ச்சியை சந்தித்தவையாக இருக்கின்றன. அந்த நகர்ப்புற மையங்களில் நோக்கிய இந்த வீட்டு சந்தை என்பது எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை இந்த வீட்டிலிருந்து, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கின்ற கலாச்சாரமும் அல்லது இந்த மைய நகர் நோக்கி நகர்கின்ற அல்லது செல்கின்ற மக்கள் கூட்டம் மற்றும் அங்கே தொடர்ச்சியாக இருக்கின்ற முதலீட்டு நிறுவனங்கள், தொழில் வழங்கு நிறுவனங்கள் போன்றவற்றின் பங்குகள் எல்லாம் தீர்மானிக்க போகின்றன. மறுபக்கமாக இந்த ஆய்வுகளின்படி தற்பொழுது கனடா இருக்கின்ற, அதாவது அமெரிக்காவையும் கனடாவையும் ஒப்பிட்டு பார்த்தால் கனடா இன்னும் 2 வருடங்களில் நிச்சயமாக பொருளாதாரத்தில் மேம்படும் என்பதை சர்வதேச நாணய நிதியம் தனது அண்மைய அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கின்றது. அதற்கான தகுந்த சான்றுகளையும் தெரிவித்து, அமெரிக்கா என்பது நிச்சயமாக இந்த பொருளாதார முடங்களில் இருந்து மீட்சி பெற முடியாத பொழுதிலும் கனடாவால் அதிலிருந்து மீட்சி பெற முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை அது கொடுத்திருக்கின்றது. அத்தோடு பக்கஞ்சார்ந்த செய்தியாக என்னும் ஒன்று, அதாவது இப்பொழுது இந்த வான்கூவர், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வான்கூவர் தான் வீட்டு சந்தையின் உயர்ந்த பெறுமதியுடையதாக இருக்கின்றது. அது கூட 2 அல்லது 3 வருடங்களில் அந்த நிலைக்கு டொரண்டோ வந்துவிடும் என்கின்ற ஒரு கணிப்பு கூட தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான செய்திகள் எல்லாம் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பொருளாதார நிலைமையில் ஏற்பட்ட இந்த மந்த நிலையிலிருந்து, அதாவது கனடா என்பது அந்த ரெசிஷனுக்கு போகாமல் இருப்பதற்காகத்தான் மத்திய வங்கி இந்த வட்டி வீதத்தை சடுதியாக என்றுமே இல்லாதவாறு ஒரு குறிப்பிட்ட 2.5 ஆண்டுகள் என்று குறிப்பிடலாம். 2021 ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து 2023 ஆண்டு ஜூலை வரையான காலப்பகுதிகளுக்கு இந்த பகுதிக்கு 11 தடவைகள் அதிகரித்திருந்தது. இது முன்னைய வரலாற்றில் இவ்வாறானது அண்மைய கால வரலாற்றில் எப்போதுமே இடம்பெறாத ஒரு பெரிய உயர்வாக இருந்தது. இந்த உயர்வின் மூலம் பொருளாதார மந்த நிலைக்கு அல்லது இந்த ரெசிஷன் எனப்படுகின்ற பொருளாதார தாழ்விற்குள் கனடா செல்லாமல் தடுத்த என்ற பெருமையை கனடிய மத்திய வங்கி பெற்றாலும், மறுபக்கமாக வாடிக்கையாளர்களாக இருக்கின்ற கனேடிய பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த கனேடிய தொழில் நிறுவனங்களுக்கும் மற்றும் இந்த கனேடிய
நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான தேவைகளுக்காகவும் இந்த வட்டி வீதம் என்பதை குறைத்து செல்கின்ற நிலைமைக்கு அது செல்லும். அதற்கான ஆதாரங்களை நான் குறிப்பிட்டது போல சர்வதேச நாணயம் நிதியம் கூட தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று உள்ளூர் கள நிலைமைகளும் தெரிவிக்கின்றன, புள்ளி விவரங்களும் அதனை காட்டுகின்றன. அதை தங்களுடைய கேள்விக்கான விடையாக கூற முடியும். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.